36ஆம் சங்கீதம் ஒரே வேளையில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சாம்ஸ் 136, 136ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஒரே வேளையிலே வாசிப்போம். 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர் என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்கள் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவிலே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்ந்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த நாள்ல 136ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 23ஆம் வசனத்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நூறு 200 பேர் இருக்கிறோம், சத்தமே கேட்கல. ஸ்பீக்கர் சத்தத்தான் கேட்குது. சத்தமா ஒரு முறை சேர்ந்து வாசிக்கலாமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 136ஆம் சங்கீதத்துக்கு கிரேட் ஹல்லல் என்று பெயர். பெரிதான துதி, கிரேட் பிரைஸ், பெரிதான துதி என்று இந்த சங்கீதத்துக்கு தலைப்பு உண்டு. லேவியர்களும் ஆசாரியர்களும் அந்தி சந்தி பலி வேளைகளிலே இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். காலை பலி மாலை பலி வேளையிலே இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். அதையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் பாடுவாங்க. அப்படியே நம்மளும் பாட போறோம்.
அப்படியே நாம் இதை தியானிக்க போறோம். ஒரு குறிப்பிட்ட விதத்துல பாடுவாங்க. 26 சங்கீதங்கள் வசனங்களிலும் ஒரு வார்த்தை திரும்ப 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 ஒலிக்கிறது. அது அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி 26 வசனங்களிலும் இந்த வாக்கியம் திரும்ப திரும்ப வருகிறது. அடுத்து இது எபிரேய பாஷையிலே ஹீஸ்ட், HESED, ஹீஸ்ட் என்று எபிரேய வார்த்தையில அர்த்தம் கொள்ளத்தக்கதாக கவனன்டல் லாயல்டி, கவனன்டல் லாயல்டி, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை முறிக்காமல், அந்த உடன்படிக்கையை அழிக்காமல், அந்த உடன்படிக்கையை துண்டிக்காமல், அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாயிருந்த கர்த்தரை பாராட்டும்படி அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது இதை எழுதி வைத்தான். கவனன்டல் லாயல்டி. அடுத்து அவருடைய கிருபை, His grace and His steadfast love. அவருடைய கிருபையும் மாறாத அன்பும் நிலையான அன்பும், ஸ்டெடி, நாட் வேவரிங், நிலையான அன்பும் தாவீதால நினைவு கூறப்படுகிறது, புகழப்படுகிறது. இந்த எபிரேய வார்த்தைக்கு முக்கியமான ஒன்று கவனன்டல் லாயல்டி, உடன்படிக்கையில் உத்தமம், உடன்படிக்கையில் நேர்மை, உடன்படிக்கை காக்கிறதிலே கவனம், உடன்படிக்கையை காக்கிறதிலே கவனம். அந்த உடன்படிக்கை காக்கிறதிலே கர்த்தர் கவனமாயிருக்கிறார். யார் கவனமா இருக்கிறது? சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் கவனமாயிருக்கிறார். God is careful to keep the covenant. நாம இல்லை, டெஃபினெட்லி நாம இல்லை. நாம அநேக நேரத்தில் தவறி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அந்த உடன்படிக்கையை காக்கிறதுல லாயல்டி. லாயல்டினா நம்பிக்கைக்கு பாத்திரமா, நம்பகத்தன்மை. எதுல? உடன்படிக்கைய காக்கிறதுல ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நம்பகத்தன்மையாய் இருக்கிறார், மாறாதவரா இருக்கிறார். இதை தாவீது சொல்லுகிறான். அவர் தம்முடைய உடன்படிக்கை நம்பகத்தன்மையை காப்பாற்றி நம்மை கிருபை கூர்ந்து நிலையான அன்பிலே நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக இந்த சங்கீதத்தை அவன் வடிவமைத்திருக்கிறான். அடுத்து ஆண்டவரை அவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமைக்காக துதிக்கிறான். Praising God for His creative power. சிருஷ்டிக்கிற வல்லமைக்காக, சிருஷ்டிக்க வல்லமை படைத்த ஆண்டவரை தாவீது துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ரட்சிக்க திராணி உள்ளவர் அவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிக்க திராணி உள்ளவர். அந்த ரட்சிக்க திராணி உள்ள ஆண்டவரை போற்றுகிறான் தாவீது இந்த சங்கீதத்துல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு நடக்கிறது, அல்லது ஒரு அமைச்சர் வருகிறார், முதலமைச்சர் வருகிறார், எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஒருத்தர் படிக்குவாரு, அல்லது வருங்கால முதலமைச்சர் வாழ்க ஒரு கூட்டம், இப்போ நிரந்தர முதலமைச்சர் வாழ்க இன்னொரு கூட்டம் சொல்றாங்க இல்ல.
அதுக்கு பேர் என்ன? வருங்கால ஜனாதிபதி. வாழ்க கத்துல ஒருத்தர் வருங்கால ஜனாதிபதின்னு சொன்னா அங்க குடியிருக்கிறோம்னா சொல்றாங்க, சொல்லுங்க வாழ்க. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. திரளான ஜனக்கூட்டம் கூடிட்டு இருக்கும். பஸ்கான்று ஒரு விசேஷத்த கூடுகை. தேவாலயம் கட்டிட்ட பிறகு, அதுக்கு முன்னால இல்லை, கட்டிட்ட பிறகு ரஃப்லி ஒரு 2:30 மணி போல எல்லாரும் தேவாலயத்துக்கு வெளியே கூடிடுவாங்க. வீட்லயே நேற்று ராத்திரி பஸ்கா ஆசரிச்சுட்டாங்களா, ஒரு 2:30 3 மணிக்கு தேவாலயத்துல பஸ்கா ஆடினுடைய தலை துண்டிக்கப்படும் 3 மணிக்கு. அப்போ ஒரு 2:30 மணி போல எல்லாரும் கூடிடுவாங்க. எல்லாரும் கூட்டிட்டு இருக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் அந்த அந்த பஸ்கா ஆடை துண்டிக்கிற அந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பாடல் பாடுகிற லேவியர்கள் வெளியே வருவாங்க. அதுல ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னதும் கூட இருக்கிற லேவியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சத்தமா இத கேட்குவாங்க. இல்ல, திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னதும் அந்த அந்த கோயிலுக்கு முன்னால எவ்வளவு பேர் யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்துக்கிறாங்களோ, ஆண்டவரை தொழுது கொள்ள வந்துக்கிறாங்களோ, எல்லாரும் வெளியே நின்று என்ன பண்ணன்னு சொல்லுவாங்க? உரத்த சத்தமா. இந்த 26 வசனத்தையும் வரிசைப்படுத்தி ஒரு லேவியன் சொல்ல, ஜனங்கள்லாம் என்ன சொல்லுங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுல ஒருத்தர் பார்த்துக்கணும். இந்த லேவியர்கள் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க பாரு, யூதர்கள். அவங்க டைனமிக் பீப்புள், அவங்க கம்யூனிகேட்டிங் பீப்புள். அப்படின்னா அவங்க உங்களை மாதிரி எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி எல்லாம். பாடு சொல்லு அப்படியெல்லாம் அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. அவங்க லைவ், அவங்க ஆராதனையில அவங்க எப்படி இருப்பாங்க? லைவா இருப்பாங்க. அன்பு கூறுவேன், எப்படி நீங்க பாடுனீங்க? அன்பு கூறுவேன் அப்படின்னு நம்ம எல்லாம் பாடணும் இந்த காலையில, ரைட்டா? அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான். ஆனா அவங்க அப்படி தெரியுமா? பக்கத்துல அன்பு கூறுவேன், பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணை பார்த்துக்கணும். எப்படி? அன்பு கூறுவேன், அப்படி இன்னும் அதிகமாய். புரியுதா? அப்படி பாடுறவங்க யாரு? யூதர்கள். யோசித்து பாருங்களேன். அப்போ லேவியன் ஒருத்தம் படிக்கிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் அப்படின்னு ஒண்ணு, அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த லைவா, அந்த ஆக்டிவா இன்வால்வ் ஆகி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவோம். இல்ல இந்த வார்த்தை, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருத்தனை கூப்பிட்டார் ஆண்டவர், அவன் பேர் ஆபிரகாம். நீ உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் உன் நிமித்தம் அப்படின்னு அழைச்சாரா? அவனை நம்பி வந்தான். 25 ஆண்டுகள் ஒரு ஈசாக்குக்காக காத்து நின்றான். 25 ஆண்டுகள் ஒரு ஈசாக்குக்காக பொறுத்து நின்றான். 100 வயசுல ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தாரு. அதை தொடர்ந்து 2 பிள்ளைங்க, யாக்கோபு ஏசான்னு கொடுத்தாரு. அப்படி ஒரு 40-60 வருஷம் போயிருச்சு. அப்புறம் யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்களை கொடுத்தாரு. அப்படி ஒரு 40 வருஷம் போச்சு. யோசேப்பின் தலைமையிலே அடிமைகளாக எகிப்துக்கு போனாங்க. அப்படி ஒரு 430 வருஷம் போச்சு. அப்படி ஒரு 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 240, அப்படி ஒரு 430ன்னு கிட்டத்தட்ட 600-700 வருஷம் போயிருச்சு. போயும் அந்த ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. கர்த்தர் மோசே என்ற ஒருத்தனை தண்ணியிலிருந்து எடுத்தாரு. எங்கிருந்து எடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க.
தண்ணியிலேருந்து எடுத்தார். எடுத்து பார்வன் குமாரத்திக்கிட்டே கொடுத்தாரு. வளர்த்து அழக்கி இஸ்ரவேல் ஜனங்களை, அதுவும் அழைக்கப்பட்டு 40 வருஷம் காத்து நிற்க வேண்டியாச்சு. 40 வருஷம் வனாந்தரத்துல ட்ரைனிங், மெய்ப்பண்ண ஆடு மேய்க்கிற ட்ரைனிங், அதெல்லாம் கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க அழைத்து கொண்டு வருவதற்கு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் மோசேக்கு ட்ரைனிங், 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்துறாங்க. அப்புறம் ஒரு 23 வருஷம் ஆச்சு இவங்க போயிட்டு அவங்கவுங்க அங்கங்க செட்டில் ஆகிறதுக்கு. யோசுவாவின் நாட்கள்ல ஒரு 23 வருஷம் ஆச்சு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 800 வருஷம். இந்த ஒரு மனுஷனை அழைத்து அது நிறைவேற்ற எத்தனை வருஷம் ஆச்சு? 800 வருஷம் ஆச்சு. 800 வருஷத்துல சென்ட்ரல்ல உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஈசாக்கு செத்துட்டு இருந்திருந்தா, ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறதுக்கு முன்னால ஈசாக்கு செத்துட்டு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து காட்டு மிருகங்கள் அதிகமா இருக்கிற வழியில லாபான் வீட்டுக்கு போனானே, அந்த ராத்திரி ஒரு சிங்கம் வந்து அவன் அடிச்சு சாவடிச்சிட்டு இருந்தா, பாம்பு வந்து கொட்டிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? எகிப்துல யோசேப்பு நாட்களில இவங்க போனப்ப 70 பேர் தான். அந்த ராஜா முடிஞ்ச பிறகு, அந்த ராஜா மரித்த பிறகு இன்னொருத்தன் வந்தான்ல, யோசேப்பை அறியாதவன். இவங்க அந்நியர் இருக்கிறாங்க, எல்லா ஆம்பளைங்களையும் வெட்டிடுங்கன்ட்டு இருந்தான். என்ன ஆயிருக்கும்? அந்த சந்ததி வேரோட அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கட்டாயிட்டு இருந்திருக்கும். இப்படி ஆகாம யோசுவாவின் நாட்கள்ல கானானை சுதந்தரிக்கிற வரையில கர்த்தர் கூடவே இருந்தார். அதனால தான் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு நான் 23ஆம் வசனத்தை வாசிக்க சொன்னேன். நிறைய நேரத்துல நல்லா கவனிங்க, தயவு செஞ்சிட்ட மட்டும் ரொம்ப நல்லா கவனிங்க. நம்ம நல்லா வாழ்வில் இருக்கிறப்போ நம்மள யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நிலைமை கொஞ்சம் கீழே போச்சுன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு பழமொழி இருக்குது, இந்த பழுத்த ஓலை மரத்துல இருந்து கீழே வந்துட்டு காத்துக்கு அல்லாடி நின்றான். வரவன் போறவெல்லாம் மெரிச்சு நின்றானா. குருத்தோலை சொல்லிச்சான், உனக்கு வந்த நிலைமைய பார்த்தது. அதுக்கு பழுத்த ஓலை சொல்லிச்சான், இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு. இதுல எல்லாம் அடங்கிடுச்சு. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு எல்லாம் வழியிலேயே வந்துனுங்க. இட்ஸ் கம்மிங், இட்ஸ் ஃபாலோயிங், பின்னாலேயே வந்துனுங்குது. இன்னைக்கு நான் அழுகுறேன், இன்னைக்கு என்ன பரியாசம் பண்றோம், நாளைக்கு நீங்க அழுவீங்க, என்னை விட 100 மடங்கு அழுவீங்க. அதனால பரியாசம் பண்ணாதீங்க யாரையும். உன்னால துக்கமா இருக்கிறவங்களுக்கு துணையா இருக்க முடியலையா, அந்த இடத்த விட்டு போயிடு. ஏற்கனவே துக்கமா இருக்கிறவங்கள காயப்படுத்தாத. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் தாழ்மையில் உன்னை இனத்தவரை துதியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இந்த பின்னணியோடு முதல் வசனத்துக்கு போலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். நான் ஒரு வசனத்தையும் சொல்லின்னு வரேன். நீங்க என்ன பண்ணணும்? எவ்வளவு சத்தமா முடியுமோ அவ்வளவு சத்தமா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவர், ஆகவே அவருடைய கிருபை சொல்லுங்க என்றும் உள்ளது. முதல் பகுதியில கர்த்தருடைய மேன்மையை அதிகமாக இங்க தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவனை துதியுங்கள், சத்தமா தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள்,
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். முதல் 9 வசனம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை குறித்து அற்புதமாய் இங்கே தாவீது சொல்லி கொண்டு வருகிறான். முதலாவதாக அவர் நல்லவர் என்பதற்காக அவரை துதி. எதுக்காக? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். நீ ஏத்துக்கினாலும் சரி, என்னைக்கு நான் நல்லது பண்ணாரு, நல்லது அனுபவிச்சுன்னே சொல்ற ஆளு நீ. நல்லது அனுபவிச்சுக்கின்னு அவர் என்னைக்குன்னா அப்படி நல்லது பண்ணிட்டாரு அப்படின்ற ஆளு நீ. உன்னையா மாத்த முடியும்? ஆனா நீ ஏத்துக்கினாலும் ஏத்துக்காவிட்டாலும் அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவர் கிருபை. கோரஸ்னா பாடினுவாங்க, நான் சரணம் பாடினு வரேன், நீங்க கூட சேர்ந்து என்ன பாடினுவாங்க? கோரஸ் பாடினுவாங்க. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், உயர்ந்தவர். அவர் கிருபை. நெக்ஸ்ட், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கர்த்தாதி கர்த்தர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். மோசே சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்துட்டான். 2 பக்கம் மலை, பின்னால பார்வோனின் சேனை, எதிர்க்க சிவந்த சமுத்திரம், ரெட் சி. என்ன பண்றதுன்னே தெரியல. மோசே ஆண்டவர்கிட்ட போனான். ஆண்டவர் என்ன பண்ணுவோம் தெரியலையே, யாருன்னா உதவி பண்ணுங்க பண்ணாரா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாருடைய உதவி நான் கேட்டாரா? சொல்லுங்க, கேட்டாரா? இல்ல. அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. உன் கையில இருக்கிறது என்னாரு? நீர் கொடுத்த கோல் நீட்டு சமுத்திரத்துக்கு நேரானாரு. நீட்னா சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்து வழி விட்டுச்சு. வெட்டாந்தரையில நடக்கிறது போல அது மேல நடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. உனக்கு தான் உதவி தேவை, எனக்கு தான் உதவி தேவை. அவருக்கு உதவி தேவையில்லை. அவருக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. அவர் எப்படிப்பட்டவர்னா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதியுங்கள். இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்களே. அவரை துதியுங்கள்னு கேட்டதோ என்ன சொல்லணும்? அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இப்போ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீ அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னியானா உனக்கும் அந்த பெரிய அதிசயங்களை செய்ய. அதான் பாயிண்ட்ங்க. உனக்கும் எனக்கும் கூட அந்த பெரிய அதிசயங்களை செய்வார். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானம் இல்ல, வானங்கள். 3 வானம் இருக்குது. இப்ப நாம பார்க்கிற ஆகாய விரிவு, அதை தாண்டி அதுக்கு மேல ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே பிதா வாசம் பண்ணுகிற இடம். ஞானமாய் வானங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே நிலத்தை பூமியை பரப்பினவரை துதியுங்கள். சிருஷ்டிப்பில் ஆண்டவர் சமுத்திரத்துக்கு எல்லை குறித்து யோபு சூப்பரா சொல்லுவார். இத யோபு சமுத்திரத்துக்கு எல்லை குறித்து அலைகளுக்கு இந்த மட்டும் வா, இதை தாண்டி வராதேன்னு சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்லை குறித்தவர் யாருன்னு கவிதை நடையில சொல்லி இருப்பாரு. யோபு கவிதை நடையில சொல்லி இருப்பாரு. அப்ப ஆண்டவர் சமுத்திரத்துக்கு எல்லை குறித்து இது வரலாம் வா, இதை தாண்டி வராதன்னா, அப்ப கூட எப்பனா ஒரு முறை வருதேன்னா இன்னும் கொஞ்சம் காட்டுறதுக்கு தான். சுனாமி வந்துச்சு, என்னத்துக்கு? ரொம்ப ஆடுறீங்கோ, அதனால கொஞ்சம் நிறுத்துங்க. சும்மா ஒரு 4 பேரை தூக்குறேன் அப்படின்னு ஒரு 30 லட்சம் பேரை தூக்குனாரு. சும்மா லைட்டா சுபத்ரா தீவுல இருந்து இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த பகுதி மட்டும் கடலோரத்துல
மாதாவை பார்க்க போனவங்கெல்லாம் போனாங்க. ஒரு 13,000 பேர். எங்க வேளாங்கண்ணியில மட்டும் கணக்குத்துது. இன்னும் காணாம போனது எத்தனையோ. கடலுக்கு இதுதான் எல்ல, நார்மலி இதுதான் எல்ல. அவர் கோவம் வந்துச்சுன்னா சும்மா லைட்டா குலுக்கி காட்டுவாரு, சும்மா அப்படியே ஆட்டி காட்டுவாரு. வெள்ளிக்கிழமை ராத்திரி சென்னையில மீட்டிங் முடிச்சுட்டு வாணியம்பாடிக்கு வந்து மலை மேல ஏறி நிற்கிறோம். சரியான மழை, இடி அப்படியே தலை மேல விழுந்துடுற மாதிரி. காட்டுக்கு நடுவ கார் ஓட்டின்னு வந்து நிற்கிறோம். சரியான மழை. ரோட்டுல முழங்கால் அளவுக்கு தண்ணி போகுது. கார் வர தண்ணி இப்படி ரெண்டு பக்கமும் பீச்சு அடிக்குது, 5 அடிக்குது. கார் வர வேகத்துக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி பீச்சு அடிக்குது, 5 அடிக்குது. பக்கத்துல ஒரு உட்கார்ந்துக்கிறாரு. சென்டர்ல ஜீசஸ் லார்ட் யுவர் ப்ரொடெக்ஷன். அவங்க அந்த ஆபத்தான மலை. சரி இருக்கட்டும், அவர் தான் எல்லை குறிச்சிட்டுக்கிறாரு. அவர் அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அடுத்து, பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். இருளில் இரவில் ஆள பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். சூரியன் ஒரு 10 நாள் வராம போயிட்டா நம்ம எல்லாம் நம்பு போயிடும், நாற்றம் எடுத்துட்டு போயிடும், துணி நாரிடும். துவைச்சு போட்டு நல்லா ஐரன் போட்டு வச்ச துணி கூட மழை காலத்துல எடுத்து மோந்து பாரு, இன்னும் ஈரத்துல நனைஞ்சா சரி அது போடுற. நம்ம ஒரு 10 நாள் சூரியன் வரலன்னா நம்ம கதையெல்லாம் அவ்வளவுதான். ஆனா பகலை ஆள சூரியனை உண்டாக்கினவரை, இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். இது வரையிலும் சிருஷ்டிப்பை சொல்லிட்டோம். 10ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பஸ்கா இரவு எகிப்திலே நடந்ததை நினைவு கூறுகிறான். அதனால தான் இந்த பஸ்கா இரவு படிப்பார்கள், அன்னைக்கு பஸ்கா அன்று படிப்பார்கள். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். இது எகிப்திலிருந்து வனாந்தரம் வரையில. எகிப்தில நடந்தது ஒரே வாக்கியத்துல சொல்லிட்டான். எகிப்தில தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். 2:1:2 சொல்லுங்க. 2:1:2 சொல்லுங்க. 2:4 எத்தனை முறை சொல்றது? அவரை துதியுங்கள்ன்ற வார்த்தை வந்ததும் என்ன சொல்லணும்? அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தின் வாயிலாக அவர்களை கடக்க வைத்தவரை துதியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் வாயிலாக அல்லது கடந்து அதை வெட்டாந்தரையாக்கி அதன் வாயிலாக நடக்க பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவனுடைய சேனையையும் அதே சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். சோத்ரம். இதுவரையிலும் தேவன் அருளிய ரட்சிப்பு. நல்லா ஞாபகம் வச்சிருக்குங்க. இன்னைக்கு நாம உயிரோடு இருப்பது தேவன் அருளிய ரட்சிப்பு. God given salvation. தேவன் அருளிய ரட்சிப்பு. இதுவரையிலும் அவர் உதவி செய்திருப்பது அவர் கொடுத்த ரட்சிப்பு. அடுத்து ரட்சிப்பை கொடுத்து
தமது ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். நடத்தினவரை துதியுங்கள். அவர் அற்புதமா நடத்தினார். வனாந்தரத்தில் 30 லட்சம் பேர்னு ஒருத்தர் சொல்றாங்க, 10 லட்சம் பேர்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆனா 6 லட்சம் புருஷர்கள் ஷுவரா. அது 10 லட்சம் பேர் கூட இருக்கட்டும், 30 லட்சம் பேர் கூட இருக்கட்டும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்துட்டா, திடீர்னு ஒருத்தர் கெஸ்ட் வந்துட்டாங்க, சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. மனசாச்சு ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கு சலிச்சுக்கிறது இல்லை நம்ம. சிலர் நீ வீட்டுல இருந்து வர்றப்ப குடிச்சிட்டு வந்துட்டு, வேறு சிலர் எங்க வீட்டுல எல்லாம் நீ குடிக்குவியா அப்படின்னு. ஆமா தானே. அப்போ பக்கத்துல பால் இல்லையா, நீ இன்னும் வாங்கிட்டு வரலையா, ஏஞ்சி போயின்னு வந்தவன் அந்த பேச்சிலேயே. பால் இல்ல வீட்டுல, நேத்தன வாங்கின சக்கரை எப்ப காலியாச்சு, எப்படி காலியாச்சுன்னு சண்டை போட்டுக்குவாங்க. நம்ம பேசாத ஏஞ்சி உன் டீயும் வேணா, நீ 2 பேர் அடிச்சுக்குங்கன்ட்டு வந்துடணும். ஒரே ஒரு ஆளு உன் வீட்டுக்கு அழைக்காமல் திடீர்னு வந்துட்டா, அந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க அல்லது ஒரு டீ கொடுக்க, அந்த ஒரு ஆளை சரி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாகுது இல்ல? ஒரு ஆளை 30 லட்சம் பேர், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம். ஐயோ, இத பெருக்கி பார்த்தா செல்லுவேங்கோ போகுது. ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்குலாம் நமக்கு போதும்னு ஆயிடுது. ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கே கஷ்டம் ஆயிடுது, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நம்மளுக்கு சிரமமா போயிடுது. ஆனா 30 லட்சம் பேரை 40 வருஷமா அடா அடா அடா, எப்படி வெறும் சாப்பாடு மட்டுமா, தண்ணி. ஒரு முறை கொரோனா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல வனாந்தரத்துல கூடாரம் போட்டுக்கிறாங்க. கோவிட் வந்துச்சு. கோவிட்ல தனிமைப்படுத்திட்டாங்கல்ல, எல்லாம் தனித்தனியா போயிடுங்க. என்ன ஆயிருக்கும் அப்படி எதனா ஒண்ணு வந்திருந்தா? அற்புதமா ஆண்டவர் அந்த 40 ஆண்டுகள் அவர்களை வழி நடத்தினார். அதான் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தினவரை துதியுங்கள். அடுத்து சில ராஜாக்களை குறித்து தாவீது சொல்லுகிறான். அதாவது யோசுவாவின் நாட்களிலே தேசம் சுதந்தரிக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிங்டம், ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். இது ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற எல்லா ராஜாக்களையும் துரத்தி விடுகிறதை குறித்து சொல்றோம். இந்த 2 ராஜாக்கள் பேரு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள் பிரவேசித்த போது இவங்க 2 பேரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. பெரிய சேனை உடையவர்கள். மற்றவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கினாங்க. தெரியுமா? இது கேள்விப்பட்டு இவங்க இஸ்ரவேல் ஜனங்க வர்றதை கேள்விப்பட்டு வேஷம் மாறி யோசுவா கிட்ட வேற ஊருக்கார மாதிரி காமிச்சுக்கின்னு சமாதான ஒப்பந்தம் போட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேரு டஃப் ஃபைட்டிங் கொடுத்தானுங்க. அந்த டஃப் ஃபைட்டிங் கொடுத்தவனுங்களே எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அந்த தேசத்தை காலியாக்கி தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்தவரை துதியுங்கள். இப்பதான் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நம்மளை எட்டுன்னு வந்தான் உள்ள. இப்போ நம்மளை எட்டுன்னு வந்தான். இந்த பயணமா போற பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்பதான் என்ட்ரி கொடுக்கிறோம். 23ஆம் வசனத்துல யார் என்ட்ரி கொடுக்கறது?
நம்ம யாரை ஆபிரகாமை பத்தி பார்த்துட்டோம், மோசையை பத்தி பார்த்துட்டோம், யோசுவா பத்தி பார்த்துட்டோம், தாவீதை பத்தி பார்த்துட்டோம். நமக்கு என்ட்ரி குத்தான். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை அவர் கிருபை போச்சு. நம்மள உள்ள சேர்த்துக்கினாரா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைச்சிட்டாரா? சத்துருக்களை பத்தி கூட ரொம்ப பேச வேண்டாம், அவங்க எப்படின்னா இருந்துன்னு போட்டோம். அவங்க இல்லைன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. இப்ப எனக்கு சத்துருக்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமானவன் யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கண்ணியமா சொல்லிடலான்னு, இல்லைன்னா எல்லா வேல்வும் பிளாக் ஆயிடும். அங்க என்ன ஆயிடும், கட்டி கட்டியா கொட்டிக்கும். என்னது? கொழுப்பு. அது கரெக்டா சொல்லிச்சுவார், கொழுப்பு கட்டி. ரொம்ப ஸ்டைலா சொல்லிச்சு. யாரு? ஜெஸ்ஸி. கரெக்ட். பிரின்சி பொண்ணு இல்லையா நீ? அவ்வளோ ஸ்டைலா எப்படி கொழுப்பு. ஆமா, எனக்கு எதிராளிகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும்? திமிரு, கொழுப்பு வரும், பெருமை வரும், எதிர்ப்பு. அதாவது ஆண்டவரை நம்ப மாட்டேன். என் சத்துருக்களுக்கு கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினவரை அவர் கிருபை. முக்கியமான ஒண்ணு, 25ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் கல்வி கல்வியா பேசிட்டு பாஸ்டிங் வச்சிட்டாருன்னா என்ன வருது? சோறு போடலன்னா என்ன வருது? மாம்ச தேகம் உள்ள யாவற்றுக்கும் என்ன கொடுக்கிறாராம்? ஆகாரம் கொடுக்கிறாராம். அதுவும் சாதாரணமான ஆகாரமா? சாதாரணமான சாப்பாடா? ஒரு காலத்துல ஏதோ கால் வயிறு கஞ்சி குடிச்சிட்டு வயிற்ற கழுவின்னுக்கிறேன் டைலாக் இல்ல. இப்ப யாருன்னா கேட்டு பாருங்க, என்ன சாப்பிட்ட? ஃபிஷ் ஃப்ரை. என்ன சாப்பிட்ட? சிக்கன் பிரியாணி. என்ன சாப்பிட்ட? ரசம் சோறு. ரசம் சோறு கட்சிக்கிறதுக்கு கறி தான். மாறி போச்சு இல்ல, உணவு முறையே மாறி போச்சு இல்ல. அப்போ மாம்ச தேகம் உள்ள யாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். லாஸ்டா ஒண்ணு சொல்லிடுறோம் பாருங்க, கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து. அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. அவர் பரலோகத்தின் தேவன், God of heaven. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நரகத்தின் தேவன் அல்ல, அவர் எங்கத்துக்கான தேவன்? பரலோகத்தின் தேவன். பரலோகத்தை பத்தி ஒரு சமீபமா ஒரு how it will be in heaven அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். ரொம்ப அது இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் 100 வயசு, யாரும் கண்ணாடி போட்டுன்னு இல்லை, எல்லாருக்கும் கண்ணு நல்லா தெரியுது, யாரும் செவுட்டு மிஷின் வச்சுன்னு இல்லை, எல்லாருக்கும் காது நல்லா கேட்குது, எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்லை, யாருக்கும் சுகர் இல்லை, யாருக்கும் பிபி இல்லை, யாருக்கும் தைராய்டு இல்லை, யாருக்கும் இடுப்பு நோவு இல்லை, யாருக்கும் முட்டி நோவு இல்லை. யாரும் படுத்துனுக்குறவங்க ஏஞ்சி உக்கார கிரேன் வச்சு தூக்கி உக்கார வைக்கிறது இல்லை. புரியல? பத்துனுக்குறவங்கள தூக்கி உக்கார வைக்கிறதுக்கு எந்த நர்சம்மாவும் தேவையில்லை. உக்காந்துக்கிறவங்க சட்டுன்னு அப்படியே அப்படியே சிக்கன்னு ஏஞ்சிக்கிறாங்க. நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை, எதனா ஊனிக்கின்னு தான் ஏஞ்சிக்கிறோம். நம்ம அதுக்கே கீழே உட்கார மாட்டேன்றோம். உக்காந்துட்டான்னா முடியறது இல்லை, எழுஞ்சிக்க முடியறது இல்லை. அதனால சேர்லையா உக்காந்துட்டு அப்புறம் சேர்ல எழுஞ்சி போயிடுறோம். இப்படியெல்லாம் இல்லாம, எந்த நோயும் இல்லாம, பசி இல்லாம,
வேதனை இல்லாம ஒருத்தரும் அழுதுன்னு இல்லை, அழுகையே இல்லை. சொல்லுங்க, அழுகையே இல்லை. அடுத்து ஆகார குறைவில்லை. வஸ்திரம் எல்லாம் ஒயிட் கார்மெண்ட், ஒயிட். எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வெள்ளையா, வெள்ளையா இல்ல வெள்ளையா, அதுல புரிஞ்சுக்கங்க அது எவ்வளோ. அப்படி ட்ரெஸ், முதுமையே இல்லை, யாருக்கும் மூஞ்சிலையும் சுருக்கம் இல்லை, பேரன் லெவலி போட்டு தேய்க்க வேண்டியது இல்லை, அதை பட்டி கிட்டி பார்க்க வேண்டியது இல்லை, எல்லாம் அப்படியே எப்படி இருக்கும் லைஃப். அது பரலோக வாழ்க்கை. அடுத்து ஒழுகிற வீடு இல்லை, சீட்டு வீடு இல்லை, பொருத்தள வீதி. ரோடு கோல்டுல ரோடு போட்டுக்குதான் பொருத்தள வீதி. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் சென்டர்ல ஒரு செங்கலுக்கும் தங்கத்தை காய்ச்சி ஊத்தலாம் சாலமோனு. இவரு கல்லுக்கும் இல்ல, செங்கல், தங்க செங்கல். சென்டர்ல கீழும் என்ன, பொருத்தள வீதி. வீடெல்லாம் கோல்டு. இப்ப வீட்டுக்கு வெளியே புதுசா வீடு கட்டிங்கன்னா லைட் ஒன்று போடுவீங்கல்ல, லைட்டு, கலர் லைட்டு. இந்த கலர் லைட்டுக்கு பதிலா விலையேற பெற்ற கற்கள் வீட்டுல அப்படியே பதிக்க வச்சுட்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அடுத்து மாத்தி போடுறதுக்கு நூத்துக்கணக்கான டைமண்ட் நெக்லஸுங்க. உங்களுக்கெல்லாம், நம்மளுக்கு வேணாம். அது யார் அந்த வெயிட்டை தூக்கின்னு சுமங்க வேணுன்ற. இப்போ உனக்கு வாழ்க்கப்பட்டு என்னத்த சொகத்தை கண்டான்னு வீட்டுக்காரனை திட்டுறியே, அந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்தையும் அணிவிச்சிடுறாரு. நீ நடக்க முடியாது, இப்படி போனோம், நானே எனக்கு வேணான்னு நீ கேட்டின். அந்த அளவுக்கு எல்லா சுகங்களையும் எல்லாத்தையும் கொடுத்து பரலோகத்துல ஒன்று வச்சுக்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் யாரு? பரலோகத்தின் தேவன். அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இப்போ புரியுதா? ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் முன்னால நான் ஏன் இந்த வசனத்தை புச்சுக்கினானு? கர்த்தர், அவர் கிருபை, சொல்லிக்கிட்டே போங்க. அவர் கிருபை எனக்கான, என் தகப்பன் பரலோகத்தின் தேவன், என் தாழ்வில் என்னை நினைத்தவர், எனக்கு ஆகாரம் கொடுத்து, எனக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, என்னை வழி நடத்த வல்லமை படைத்தவர். அவர் கிருபை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ளீஸ்.